வீரப்பனின் வாழ்க்கையில் பல அதிரடி சம்பவங்கள் இருந்தாலும் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களையே உலுக்கிய மிக முக்கியமான சம்பவம் கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் ஆகும். ஜூலை 30, 2000 ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் உள்ள தனது பண்ணை வீட்டில் நடிகர் ராஜ்குமார் தங்கியிருந்த போது வீரப்பன் தனது கூட்டாளிகளுடன் அதிரடியாக உள்ளே புகுந்தார். எவ்வித துப்பாக்கிச் சூடுமின்றி மிக அமைதியாகவும் திட்டமிட்டபடியும் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திச் சென்றார். 108 நாட்கள் திகில். ராஜ்குமார் சாதாரண ஆள் அல்ல, கர்நாடக மக்களின் அன்னாரு அண்ணன். அவர் கடத்தப்பட்ட செய்தி தெரிந்ததும் கர்நாடகாவில் பெரும் கலவரமே வெடித்தது. வீரப்பனிடமிருந்து அவரை மீட்க தமிழக அரசு தரப்பில் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் பலமுறை காட்டுக்கு தூது சென்றார். வீரப்பன் பணத்திற்காக மட்டும் இதை செய்யவில்லை. காவிரி நீர் விவகாரம், சிறையிலிருந்த தனது கூட்டாளிகள் விடுதலை, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் என பல அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்தார். சுமார் 108 நாட்கள் அடர்ந்த காட்டுக்குள் ராஜ்குமார் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் பிணை கைதியாக இருந்த ராஜ்குமாரை வீரப்பன் மிகவும் மரியாதையுடன் நடத்தியதாக பின்னாளில் ராஜ்குமார் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். எந்தவித உயிரிழப்புமின்றி நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நவம்பர் 15, 2000 அன்று ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டார். ஏன் இது மறக்க முடியாதது? 2 மாநில முதலமைச்சர்கள், மத்திய அரசு, அதிரடிப்படை என ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு தனி மனிதன் தன் விரல் நுனியில் 100 நாட்களுக்கு மேல் நிறுத்தி வைத்திருந்தது இந்திய குற்றவியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகும்.